ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அமாவாசைனால நாங்கள் எப்பயுமே அமாவாசைக்கு இந்த கோயிலுக்கு நாங்கள் வருவோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவபுரம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சமத்துவபுரங்கிற ஊரில் சின்ன கிராமத்தில் இருக்குதுங்க. நல்லா சக்தி வாய்ந்த சிவன் கோயில். இது சின்ன கோயில் தான். இன்னும் கோயில் எடுத்து கட்டிகிட்ருக்காங்க இப்போ தான். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து இந்த கோயில் இங்கேயே தான் இருக்குது. ஒரு 4 பக்கமும் ஒரு கேட் போட்டு சின்னதாக ஒரே ஒரு சிவலிங்கம் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஆனால் பவர்ஃபுல்லான சிவன்க இது. நம்ம என்ன வேண்டுதல் வச்சு என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு அந்த சாமி. எல்லா கோயிலையும் நம்ம ஜென்ஸு தான் நாங்கள் பூஜை பண்ணி நாங்கள் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஆனால் இங்கே வந்து லேடிஸ் பூஜை பண்ணலாம், லேடிஸ் வந்து அபிஷேகம் பண்ணலாம், குழந்தைக்கு அபிஷேகம் பண்ணலாம். அவரை தொட்டு நம்ம கையாலேயே நாம் என்னென்ன அவருக்கு வேணுமோ எல்லாமே நம்ம பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க பாருங்கள். எல்லாம் லேடிஸ் தான் பண்ணுவாங்க. நாங்கள் காலையில் போனோன்னே அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அவருக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அவருக்கு உண்டான படையெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அமாவாசை போயிட்டுருக்கோம். நிறையா பேர் வராங்க. எல்லாம் வேண்டியதை நிறைவேறினதுக்கப்புறம் நிறையா பேர் வராங்க. இது வந்து நாமக்கல் மாவட்டம், குமராபாளையம் வட்டம், சமத்துவபுரம்ங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு நம்பல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ ஒரு 6 மாதமாக நான் கண்டினியூவாக போயிட்டுருக்கேன். என் வாழ்க்கையில் மாறுதல் தெரியுது. நானும் ஒரு 6 மாதமாக கண்டினியூவாக போயிட்டுருக்கேன். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோயில் இது. நல்லா பூஜையெல்லாம் முடித்து நாங்களும்